Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் அடுத்த அத்தியாயம் என்னன்னு பார்ப்போம். அங்கே யாரும் அழுவதில்லை அப்படிங்கிறாரு. கார்பெட் பாம்பிங் என்ற ஒரு தாக்குதல் முறை அமெரிக்கா வியட்நாம் போரில் பயன்படுத்தியது. ஒரு சதுர அடியை கூட விட்டு வைக்காமல் அந்த நாட்டின் மேல் குண்டு வீச்சு செய்தது. அது போன்ற முறைதான் சென்ற வாரம் சிவாஜி திரைப்படத்தின் ரிலீஸில் பயன்படுத்தப்பட்டது. சென்னையில் மட்டும் 16 தியேட்டர்களில் இடைவிடாமல் ஒரு நாளைக்கு 100 காட்சிகள் வரை காட்டப்பட்டது. அபிராமி ராமநாதனின் இந்த சேச்சுரேஷன் உத்தி இந்திய சினிமாவுக்கு முதன்முறை. ரஜினி ரசிகர்களுக்கு இடைவிடாமல் ஆரவாரம் செய்யும் கிராஃபிட்டி ஜிகினா வீசவும் சந்தர்ப்பங்கள் தரும் இந்த படத்தை ஷங்கருடன் ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு முன் தேக்கடியிலும் ஹைதராபாத்திலும் ஒவ்வொரு காட்சியையும் கிளைமேக்ஸ் வரை தீர்மானித்து முழுசாக விட்டது இதன் வெற்றிக்கு முக்கிய காரணம். ரஜினியின் பஞ்ச் டயலாக்குகள், கண்ணாடியை திருப்பி போடுவது, மொட்டை போன்ற இதர அலங்காரங்கள் பின்பு தேர்ந்தெடுக்கப்பட்டன. ஒரு பெண்மணி, ஹாய், ஐ எம் பிரதீபா ஃப்ரம் சிஎன்என் ஐபிஎன், உங்கள்கிட்டருந்து 1-2 சவுண்ட் பைட்ஸ், இது ஒரு புதிய இதழியல் பிரயோகம், தேவை. சிவாஜி பஞ்ச் டைலாக்ஸ் சொன்னால் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் என்றார். ரஜினியை 1-2 சவுண்ட் பைட்டில் எளிமைப்படுத்தி அலசுவது கொஞ்சம் கஷ்டம் என்று அந்த பெண்மணியிடம் சொன்னேன். ரஜினியே ஃபோன் பண்ணியிருந்தார். படத்தின் மிக பரவலான வெற்றி பிரமிப்பாக இருக்கிறது என்றார். அதற்கு பல காரணங்களில் ஒன்று எனக்கு தற்செயலாக ஒரு லண்டன் தமிழர் அனுப்பியிருந்த விமர்சனத்தில் கிடைத்தது. எங்கள் குட்டி குழந்தை எப்போது சினிமாவுக்கு போனாலும் விடாமல் அழும். சிவாஜியை என் குழந்தை அழாமல் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது. பாலு மகேந்திராவிடம் சிவாஜி பற்றி கேட்டபோது ட்ருஃபோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னதை சொன்னார். ஒரு படம் வெற்றி பெற்றால் அதை பற்றி விவாதிக்காதே. ESPNல் ஸ்பெல்லிங் பி என்னும் அமெரிக்க வார்த்தை போட்டி காட்டினார்கள். தேசமெங்கும் 13 வயதுப்பட்ட மாணவ மாணவிகளிடையே போட்டி நடத்தி 500 பேரை தேர்ந்தெடுத்து வாஷிங்டனுக்கு அழைத்து ஒவ்வொருவரிடம் வார்த்தைகளின் ஸ்பெல்லிங் எழுத்து வரிசை கேட்டு 500ஐ 50 ஆக்கி, 50ஐ 5 ஆக்கி, 5ஐ 1 ஆக்கி தேசிய அளவில் வெள்ளை மாளிகையில் சாம்பியன் பட்டம் கொடுத்தார்கள். வார்த்தைகளின் வேர்ச்சொற்களையும் அது எந்த மொழியிலிருந்து வந்தது, அதன் பொருள் என்ன என்று போன்ற 3 விஷயங்கள் வைத்து தெரியாத வார்த்தைகளை கூட சரியாக எழுத்தமைப்பை சொல்லிவிடுகிறார்கள். இதில் இறுதிப் போட்டியில் வென்ற சிறுவனின் மற்ற ஆர்வங்கள் கணிதமும் இசையும் என்றான். பிற்காலத்தில் பாதிரியாராக போகிறானாம். இந்த போட்டியுடன் சிறுவர்களுக்கிடையே விஜய் டிவி நடத்திய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் போட்டியை ஒப்பிட முடிகிறது. இதிலும் சிறுவர் சிறுமியரின் திறமையை வெளிப்படுத்தும் போட்டிதான். 2 போட்டிகளுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். இறுதிச் சுற்றில் தோற்றுப்போனால் அமெரிக்காவில் பெற்றோர்கள் கட்டிக்கொண்டு முதுகில் தட்டி கொடுக்கிறார்கள். யாரும் அழுவதில்லை. நம் குழந்தைகள், பெற்றோர்கள், தொகுப்பாளினி அனைவரிடமும் கண்ணீர். மேலும் அந்த குழந்தைகள் பாடுவதை விட்டுவிட்டு ஹோட்டல் படுக்கையில் குதித்து தலையணை சண்டை போடுவது, ஐஸ்கிரீம் சாப்பிடுவது போன்ற விஷயங்களையே 3 வாரம் காட்டி கொஞ்ச நஞ்ச சுவாரஸ்யத்தையும் கெடுத்தார்கள். எனக்கு பிடித்த ஹைக்கூ, பால் கூட கசந்தது மாடு விற்ற பணத்தில் குடித்த போது. ராம்குமார் வேலூர். எனக்கு பிடித்த மேற்கோள், இந்த நாட்டுக்கு தேவை கேட்க தகுந்த பேச்சு சுதந்திரம். ஹென்ரி டேவிட் தரோ. சமகால சிண்ட்ரெல்லா. இளவரசி டயானாவை நினைவு கூற லண்டன் வெம்ப்லி ஸ்டேடியத்தில் ஒரு மெகா நிகழ்ச்சி நடத்தினார்களே, பார்த்தீர்களா? உலகின் மிகச்சிறந்த நவீன இசைக்கலைஞர்கள் ஆளுக்கு 2 பாட்டு பாடிவிட்டு டயானாவுடனான தன் ஞாபகங்களை பங்கிட்டு சென்றார்கள். எல்டன் ஜான், ராட் ஸ்டூவர்ட், டாம் ஜோன்ஸ், ஆண்ட்ரூ லாய்ட் வெபர் போன்றவர்களின் இசை, லண்டன் பேலே நடனக்குழு ஆடிய ஸ்வான் லேக் கிளைமேக்ஸ் நடனம் ஒன்று உற்சாகமாக கொண்டாடமாக தான் நிகழ்ச்சி இருந்தது. நவீன யுகத்தில் அழகான பெண்ணின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உதாரணமாக உலக மக்களின் வாத்சல்யத்தை கவர்ந்து விட்டார் டயானா. சாதாரண குடும்பத்தில் பிறந்து ராஜ குடும்பத்தில் சேர்ந்து 2 அழகான ராஜகுமார்களை பெற்றுத்தந்து தன் சந்தோஷத்தை இழந்து ஏங்கி அதை மீண்டும் பெற முயன்று காதலை தேடிச் செல்லும்போது மீடியாவால் துரத்தப்பட்டு விபத்தில் இறந்த சமகால சிண்ட்ரெல்லா கதை. லட்சோபலட்சம் மக்கள் ஆரவாரம் செய்தது அவர் எந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார் என்பதை உணர்த்தியது. எனக்கு பிடித்த தமிழ் ராப் பாடல் வென் வில் வி ரைஸ் ஃப்ரம் த மிசரிஸ் யூடியூபிலிருந்து ஆக்சென்சர் கிரிபாபு அனுப்பியது. சென்ற இதழ்கள் நான் குறிப்பிட்ட சில விஷயங்கள் எங்கே கிடைக்கும் என்று பலர் தொலைபேசியில் கேட்கிறார்கள். இனி கிடைக்கும் இடங்களையும் குறிப்பிடுகிறேன். கோயில் ஒழுகு புத்தகம்
www.srivaishnavasri.com கிடைக்கும். ஆஸ்மா நிபுணர் டாக்டர்கள் www.internationalasthmaservices.com என்கிற வலைமனையில் தொடர்பு கொள்ளலாம். இதோடு என்னை விட்டு விடுங்கள். இதற்கு மேல் அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவீர்களா, விபிபியில் அனுப்புவாரா போன்ற கேள்விகளெல்லாம் கேட்காதீர்கள், சரியா? மூலிகை மணி டாக்டர் வெங்கடேசனின் மகன். திருமண வரவேற்பில் பழைய நண்பர்கள் அமுதவன், குமார் இருவரையும் சந்தித்தேன். நான் பெங்களூரில் வசித்த போது மாதம் ஒரு முறையாவது இருவரும் பெல் காலனி வந்து சந்தித்து இலக்கிய சினிமா விஷயங்களை பேசிவிட்டு செல்வார்கள். நிறைய தகவல் சேர்த்து வைத்திருப்பார்கள். இப்போது சந்தித்த கொஞ்ச நேரத்தில் பெங்களூரு தமிழர்களின் நிலை, ரஜினிகாந்த், ரவிச்சந்திரன் பற்றியெல்லாம் பேசிவிட்டு புறப்பட்டனர். அமுதவன் ரெய்க்கியில் தீவிரமாக ஆழ்ந்திருக்கிறார். அவர் கை வைத்தாலே பல வலிகள் போய்விடுவதாகவும் அதற்காக கிளினிக் வைத்திருப்பதாகவும் சொன்னார். கதை எழுதுவதை குறைத்து விட்டார். குமார் பெங்களூரு அடையாளம் தெரியாமல் மாறிப்போயிருப்பதை விவரித்தார். மல்லேஸ்வரம் மில் கார்னரில் அடுக்கு மாடி கட்டடங்களாம், நினைத்து பார்க்க முடியவில்லை. சம்பிகே ரோடின் அடர்ந்த மர நிழலில் உறங்கிக் கொண்டு இருந்த மல்லேஸ்வரம் காணாமல் போய்விட்டதாம். ஹெச்எம்டி, என்ஜிஎஃப் எல்லாம் மூடிவிட்டார்கள். ஐடிஐ ஆள் குறைப்பு செய்துவிட்டார்கள். ஹொசூரையும் தும்கூரையும் நோக்கி பரவலாக விரிந்துவிட்ட நகரம் தான் தூக்கத்தை இழந்து ஐடி முன்னேற்றத்துக்காக அதிக விலை கொடுத்து விட்டது தெரிகிறது. அடுத்தது மைசூர். ஸ்ரீரங்கம் தாயார் சந்நிதி பிரகாரத்திலும் மேற்சுவரிலும் மேட்டு அழகிய சிங்கர் சந்நிதி புறச்சுவர்களிலும் உள்ள பழைய சித்திரங்களுக்கு ஒரு உதாரணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சித்திரங்களை நானே சின்ன வயசிலிருந்து பார்த்து வந்திருக்கிறேன். குறைந்தபட்சம் 150 ஆண்டுகளாவது பழசாக இருக்க வேண்டும் இதன் வண்ணங்கள், கதை. பெர்ஸ்பெக்டிவ் பற்றி கவலைப்படாமல் வரையப்பட்ட கச்சலான பெண்களும் அழகான கண்களும் ஆபரணங்களும் ஆராய்ச்சிக்குரியவை. இந்த கோவிலில் பல ரகசியங்கள் உள்ளன. தஞ்சாவூர் வரை செல்லும் ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்கான கம்பி போட்டு மூடிய கிணற்றை பார்த்திருக்கிறேன். யாரும் உள்ளே இறங்கி போய் பார்த்ததாக தெரியவில்லை. எனக்கு பிடித்த ஹைக்கு. மின்சாரம் தடைப்பட புத்தகத்தை மூடிவிட்டு மழையை கவனிக்கிறேன். கே. ரமேஷ். எனக்கு பிடித்த மேற்கோள். இந்த வாரம் எனக்கு பிடித்த மேற்கோள்கள் 2. ஒன்று எனக்கு இமெயிலாக வந்தது, மற்றது மக்கள் டிவியில் பேட்டியில் பரப்புரையானது. ஜூன் மாத இரவுக்கு பேச முடித்தால் காதலை கண்டுபிடித்ததற்கு பெருமை கொட்டுக்கொள்ளலாம். பேர்ன் வில்லியம்ஸ். புழுதி அடங்கட்டும், வந்தது கழுதையா குதிரையா தெரியும். ஸ்பானிஷ் பழமொழி. வெரி குட். இத்துடன் இன்றைய எபிசோடு முடிஞ்சது. நாளை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.